Sampradaya Anushtana Rakshanabhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami. Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. மறுபடியும் ஆத்மாவுக்கு வருவோம். அப்ப தேகத்திற்கு விருத்தி உபச்சயாபச்சயம்னு பேரு. தேகம் குண்டாருது, ஒல்லியாருது, வளருது, கருப்பு, சிகப்பு, கை, காலு, கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு என்னென்ன உண்டோ அவயவ விசிஷ்டமா அந்த தேகம் இருக்கு. ஆனால் தேகத்தை இயக்கிற ஆத்மாவுக்கு அது எதுவுமே கிடையாது. ஏன்னா அது நிரவயம். இதை காட்டும் சூக்ஷ்மத்தமம் உலகத்தில் இந்த ஆத்மாவை காட்டும் அத்தியந்தம் சூக்ஷ்மம். இதை விட ஒரு டைனி ஆப்ஜெக்ட் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்து அது தேகத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த தேகம் முழுக்க இயக்கிறதுனா எப்படி? ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வச்சா இந்த ரூம் முழுக்க பிரகாசம் வருது இல்லையோ? எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் வியாசர் காமிக்கிறார். அப்படியே உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு தான் வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணினார். அதான் கண்ணன் கீதையிலையும் எடுத்து காண்பிக்கிறான். ஒரு பிள்ளை தான் கை குழந்தையா இருக்கச்சே போட்டோவை பார்த்தான், அப்புறம் தான் குமரனா இருக்கச்சே போட்டோவை பார்த்தான், இப்போ தான் பெரிய யுவாவா ஆயிட்டான், இளைஞராயிட்டான், அப்போ அந்த போட்டோவை பார்க்குறான், அப்புறம் 45 வயசு கிழவனாயிட்டான், தான் போட்டோவை பார்க்குறான். ஐயோ நான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் காணாமல் போயிட்டேன், நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிப்பியா? ஏன்? இது தேகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தானே. தேகினோஸ்பின் யதாதேகே கௌமாரம் யௌவனம் ஜரா சொல்ல போகிறான் பெருமான். நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம். அப்போ தேகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தானே. நான் செத்து போயிட்டேன்னு யாராவது நினச்சிப்பாளா? நினச்சிக்க மாட்டாளே. என்னை காணோன்னு யாராவது தேடுவாளா? தேட மாட்டான். அதே மாதிரி தான் தேவதத்தன்னு பிறந்த ஒருத்தன், அந்த ஆத்மா தேவதத்த தேகத்தில் வந்து சேர்ந்துடு ஒரு காலமாச்சு. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணின்னு ஒரு காலம் ஆயிடுச்சு. தேவதத்தருக்கு 10 வயசோ 15 வயசோ 50 வயசோ 150 வயசோ 150 வயசு இருந்தால் வச்சுக்கோங்க அந்த தேவதத்தன். அப்புறம் தேவதத்தன் போயிடுறான்ல. ஐயோ அவன் போயிட்டானே எங்கே போயிட்டான்? எங்கே போக முடியும்? அவனுடைய ஆத்மா அடுத்த தேகத்தை எடுக்க சென்று விட்டது. எதை போல? ஒரு வேஷ்டி உடுத்திட்டான், அந்த வேஷ்டியை ரொம்ப நாள் உடுத்திட்டான், அது கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்ச உடனே தூக்கி போட்டான். தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு கோணியை உடுத்திப்பான். புதுசாக இருக்குன்னு ஒரு கோணியை உடுத்திப்பானா? இல்லை. இப்போல்லாம் ஜீன்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ கிழிஞ்ச பேண்ட்டுக்கெல்லாம் வேல்யூ அதிகம் இல்லை இல்லையா? ஒட்டு போட்ட பேண்ட்டு, கிழிஞ்ச பேண்ட்டு, தூக்கி போடுறது கூட லாய்க்கு இல்லாத பேண்ட்டு, அந்த பேண்ட்லாம் இப்போ என்னாச்சு? $1500 சுவாமி. அதை ஃபேஷனாக போட்டு வரான். ஏண்டா எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விடுறதுக்கு எதுக்குடா அதை துணியை விலை கொடுத்து வாங்கணும்? வாசாம்சி ஜீர்ணானி யதாவிஹாய. ஒரு துணி கிழிஞ்சு போச்சுன்னா அந்த கிழிஞ்சு போன துணியை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு துணியை நாம் உடுத்திக்கிற மாதிரி ஜீவாத்மா இப்போ தேவதத்தன்றதான ஜென்மாவை எடுத்தான். ராமன் ஒரு ஜென்மா எடுத்தான். அந்த ஜென்மா முடிஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தேக சம்பந்தம் தான் அவனுக்கு ஏற்படுறது. குட்டி பையனாக இருந்தான், வளர்ந்தான், பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியை பார்த்து நீ சோகிக்கிறியோ? நான் காணாமல் போயிட்டே நினச்சிக்கிறியோ? என்னை காணவே நீ தேடுறியோ? ஐயோ நான் இங்கே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறியோ? இல்லையே. அதே மாதிரி தான் ஒரு தேகத்தில் இருந்த ஆத்மா அந்த தேகத்தை விட்டு வெளியில் போயிடுத்துன்னு சொன்னால், மற்றொரு தேகத்தை அவன் எடுத்துடுத்து அப்படின்னு சொன்னால், தீரனானவன் இந்த பகவத்கீதை உபன்யாசத்தை கேட்டவன், சரிப்பா இந்த ஆத்மா இன்னொரு தேகத்துக்கு போயிடுச்சு. மகாபாரதத்தில் ஒரு கதை. சித்திரசேனன்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு நிறைய பெண்டாட்டிகள் இருந்தான். ஆனால் ராஜாவுக்கு ஒருத்திக்கிட்ட கூட புள்ள பிறக்கலை, ஒரு குழந்தை கூட பிறக்கலை. நாரத மகரிஷி இடத்துல போய் பிரார்த்தித்தான். நாரதர் பர்வதர் மகரிஷி இடத்துல பிரார்த்தித்தான். அவர் சொன்னார், கண்ணா அவனுக்கு குழந்தை பிறக்கும்டா, ஒன்றும் கவலை இல்லை, சௌக்கியமாரு. ஆனால் குழந்தை பிறந்தா அது நிற்காது, அதனால் குழந்தையே இல்லாமல் இரு
உனக்கு நல்லது தான் அப்படின்றார். இல்லை எனக்கு குழந்தை வேணும்னா சரி உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு குழந்தை பிறந்தது. ஒரே பிள்ளை, பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்குறான். ராஜகுமாரன் பிள்ளைனா அதுக்கு எவ்வளோ கௌரவம், எவ்வளோ பெருமை இருக்கும். அப்படி என்ன வளர்த்துட்டு இருக்கான். நாரதர் சொன்னபடி அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. ராஜாவுக்கு துக்கம் தாங்கலை. ஐயோ, ஒரே ஒரு குழந்தை தவமிருந்து பெற்றேன், இந்த தெய்வம் எனக்கு கொடுத்த தெய்வம் மறுபடியும் பிடிக்கிடுத்து, எனக்கு இந்த குழந்தை இல்லாமல் போயிடுத்து தவிக்கிறான், அழுதுட்டு இருக்கான் ராஜா. நாரதர் வரார். நாரதர் வந்த உடனே கேட்குறார். அவரை காலை பிடிச்சுன்னு அழுதான். சுவாமி, என் குழந்தைய இழந்துவிட்டனேன், என் குழந்தைய விட்டுவிட்டனேன், என் குழந்தை எனக்கு கிடைக்காமல் போயிடுத்தேன்னா. நான் தான் சொன்னேன்ல, இல்லை சுவாமி, எப்படியாவது என் குழந்தைய மீட்டு கொடுக்கலேன், என் குழந்தைய மீட்டு கொடுக்குறேன். திருப்பி அவர் காலை பிடிச்சுன்னு அழுதான். உனக்காக ஒன்று பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் அந்த குழந்தைக்கு உசுரை உண்டாக்குறேன். உனக்கு என்ன வேணுமோ அந்த குழந்தைகிட்ட கேட்டு. ராஜாவுக்கு ஒரு ஆவல், செத்து போன குழந்தை மறுபடியும் பிழைக்கிறதுல அது எவ்வளோ ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்துருத்துறா. மறுபடியும் எப்படியாவது அந்த குழந்தையை நம்ம தக்க வச்சுக்கலான்றதான ஒரு ஆசையினால சரி சுவாமின்ட்டான். நாரதர் அந்த குழந்தைக்கு மீண்டும் உசுரை உண்டு பண்ணினார். என் கண்ணே, என் செல்வமே, என் குழந்தையே அப்படியே வாரி எடுத்து முத்தம் கொடுக்குறான். அந்த குழந்தை கேட்கறது, யாரு நீ அப்படின்னு. நம்பாத்திரையும் அந்த குழந்தைகள்லாம் கேட்கும், ஆனால் அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் அவனை பெற்றுக்க சொன்னேன், நான் அவனை கேட்டேன், என்ன எதுக்கு பெற்றுட்ட அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்கும். அது அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்காது, கொஞ்ச நாள் ஆகும். இது பிறந்த குழந்தை போயிடுத்து. மறுபடியும் நாரதருக்கு உசுரை கொண்டு வந்திருக்க. நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே, நான் தாண்டா அவங்க அப்பா. அந்த குழந்தை சிரிச்சது, அந்த ஜென்மா முடிஞ்சு போச்சு, இப்ப நான் இன்னொருத்தருக்கு அப்பா. தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. அது போச்சுன்னா அடுத்ததுன்னு வரா மாதிரி இன்னொரு தேகம் எனக்கு கிடைச்சி கொடுத்து, என்னை விட்டுடு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, மறுபடியும் என்னை தொந்தரவு பண்ணாத, எனக்கு வேற தேக சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்து நான் போறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த தேகத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், இந்த தேகம் நமக்கு பெருமையா இருக்கு, இந்த தேகத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் போன தேகத்தில் நாம கம்பளி பூச்சியா பிறந்திருப்போமா இல்லையா யாருக்கு தெரியும்? போன தேகத்தில் நாம கம்பளி பூச்சியா பிறந்தோமா, பெருச்சாலியா பிறந்தோமா, பூனையா பிறந்தோமா, நாயா பிறந்தோமா? ஒரு எருமக்கடாவை பார்த்தோம், என்னது எருமக்கடா போறதுன்னா யாருக்கு தெரியும்? எருமக்கடா என்ன இது, மனுஷன் போறான்னு கூட நினைச்சுக்கோ. அவனுக்கு அவனுடைய தேகத்துல பற்றுதல் அதிகம் சுவாமி. அவனுக்கு அவனுடைய தேகத்துல விசேஷமான ஒரு பற்றுதல் உண்டு. அர்ஜுனன் அழுதான், அபிமன்யு போயிட்டான், கதறி அழறான், விழுந்து பிறண்டு அழறான். அர்ஜுனன் ஏண்டானார், என் பிள்ளை போயிட்டானே சுவாமி, என் ரத்தம், என் சதை, என் பிள்ளை போயிட்டானே, என்னால் சோகம் தாங்க முடியல. 18 அத்தியாயம் பகவத்கீதை கேட்ட அர்ஜுனன் அழுதான். ஒரு 2 நிமிஷம் பார்த்தார் கிருஷ்ணன். அர்ஜுனன் அழுகியை கண்ட்ரோல் பண்ண முடியல. கிருஷ்ணன் பிறண்டு அழ ஆரம்பிச்சு, விழுந்து அழுறார். ஐயோ இப்படி ஆயிடுத்து, நான் என்னதான் பண்ணுவேன். அர்ஜுனன் அழுகியை நிறுத்திட்டான். நாம தான் புள்ள போடுறது அழுது இருக்கோம்னா கிருஷ்ணனுக்கு மருமான் பேர் அவ்வளோ பாசம் போல இருக்குன்னு இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணனை கன்சோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல, நானே மனசை தேர்த்தின்ட்டேன், ஆறுதலாக எடுத்து எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுத்து, பரவாயில்ல கிருஷ்ணா, நீ எதுக்கு மருமான் போயிட்டான்றதுக்கோசரம் இப்படி அழுற, பரவாயில்ல உன்னை ஆறுதல் படுத்திக்கோன்னா. பாசமாவது புடலங்காயாவது, உனக்கு போய் 18 அத்தியாயம் பகவத்கீதை சொன்னேன், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, எழுதிட்டு இருக்கேன் நான். இப்பதான் ஆத்மா அழியாது, தேகம் அழியும், அழியிற தேகத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது, அழியாத ஆத்மாவை வந்து அழிக்க முடியாது. இவ்வளவு தூரம் சொன்னா மொத்தம் வேஸ்டா போய் அழுதுட்டு இருக்கியடா, அதனால தான் எனக்கு அழுக வந்து பெருமாள். அப்ப கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டா சுவாமி. இந்த ஆத்ம தத்துவத்துக்கு அது அவ்வளவு முக்கியமான விஷயம். போர் ஆரம்பிக்க போறது ஒரு 10 நாள் முன்னாடி அர்ஜுனுக்கு கடுமையான வயிற்று அப்படி வயத்தை பிடிச்சுன்னு அவன் வலியில் துடிக்கிறான். வயிற்று வலிக்கிறது அர்ஜுனன் துடிச்சுட்டு இருக்கான். வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தா வயத்தில் நாக்கு பூச்சி, புழு இல்லையா, வயிற்றுல நாக்கு பூச்சி வந்துருக்கு.
அது அவனுக்கு ரொம்ப வயிற்று வலி வந்தது. சரின்ட்டு மருந்து கொடுத்தான். இதை சாப்பிடு, மலத்தின் மூலமாக நாக்கு பூச்சினா வெளியில் போயிடும், அந்த பூச்சினா செத்து போயிடும், உனக்கு இனிமேல் வயிற்று வலி வராது, கவலைப்படாத அர்ஜுனான்னா வாங்கி சாப்பிட்டான் அந்த மருந்து. சொல்லக்கூடாது, நாக்கு பூச்சினா வந்துருத்தான்னு கன்ஃபார்ம் வேற பண்ணிட்டான். கிருஷ்ணன் கேட்டார், ஆமாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உனக்கு வயிற்று வலி வந்தது, ஆமாம் நாக்கு பூச்சி, ஆமாம் சாப்பிட்டியா மருந்து? சாப்பிட்டேன். எல்லா பூச்சியும் போயிடுது. எல்லாம் செத்து போச்சா? எல்லாம் செத்து போச்சா? போயிடுது. ஏன் நீ அழலை? ஒரு 100 புழு இருந்திருக்கும் அர்ஜுன வயிற்றுல, அது அத்தனையும் செத்து போயிடுது. ஏன் நீ அழலை? நான் எதுக்கு அழணும்? அப்போ அபிமன்யு போயிட்டா மட்டும் அழறியா? அபிமன்யு என் பிள்ளை. நாக்கு பூச்சி நாக்கு பூச்சிக்கு நீனா சோல் ப்ரொப்ரைட்டர், அபிமன்யுக்கு நீ சுபத்ராவும் பார்ட்னர். உன் வயத்துல உண்டாகி உன் வயத்திலேயே இருந்து உன் வயத்திலேயே செத்து போன நாக்கு பூச்சி உன்னுடைய ரத்தம், உன்னுடைய சதை, உன்னுடைய மாம்சம். அது செத்து போனோம்னு நீ மருந்து சாப்பிட்ட, அது செத்து போச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட, வயத்தவனை தீர்ந்து போச்சுன்ற. இப்ப அபிமன்யு போயிட்டான. இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த காது உன்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்து தானே நீ அபிமன்யு பேர்ல பிரியம் வச்ச. ஆனா அபிமன்யுவை காட்டும் ஒரு ரத்தம் முழுக்க உருவெடுத்து வந்தது உன் வயத்துல இருந்த பூச்சி, அது செத்து போச்சு. ஏன் தெரியுமா? அதனுடைய தேகம் வேற, அபிமன்யுடைய தேகம் வேற. இன்னமும் தேகத்தை பார்த்து தான் நாம மயங்கிட்டு இருக்கோம், ஆத்மாவை பார்க்கல. தெரியலையா? உங்களை நீ உபன்யாசத்தில் கைத்தட்ட வைக்கிறதுக்கு நான் 1.5 மணி நேரம் தம்மு கட்ட வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை பாடா மணி 8 முடிச்சிருவான்ற சந்தோஷத்தில் கைத்தட்டிருக்கேனோ. பயங்கர வயலண்டா இருக்கு சுவாமி நீங்க உபன்யாசம். ஒரே பீதியை கிளப்பிட்டு இருக்குது. இப்ப ஆத்துக்கு போல கண்ணாடி முன்னாடி இருந்தா நமக்கே பயம் வரும். நான் அவன் இல்லையா, நானே அவனா, நானே தானா யாரோ தானான்ற மாதிரி யோசிக்கிறோம் நம்ம. தட் இஸ் ரியாலிட்டி. இப்ப இது அர்ஜுனன் எடுத்துக்குவானா, நம்மள எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வயத்துல பூச்சி இருந்தா அந்த பூச்சி நம்முடையதான ப்ராப்பர்ட்டி தானே, நம்முடைய குழந்தை தானே. அது வேற தேகம் இல்லை, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வேற இல்லை. ஆனால் ஆத்மாலாம் ஒன்று தானடா. ஒன்றுனா ஒரே ஒரு ஆத்மா அர்த்தம் பண்ணிக்காதீங்க, தப்புது. அது நாளைக்கு விஸ்தாரமாக சொல்கிறேன். ஒரே ஆத்மா அர்த்தம் இல்லை, ஆத்மாக்கள் அநேகங்கள். நத்வேவாகம் ஜாதுராசம்னு எடுத்த உடனே பெருமாள் பிரத்யட்சமாக ஆத்ம தத்துவங்கள் அநேகங்கிறத எடுத்து காண்பிக்கிறார். இப்படி ஒரு ஜீவன் ஒருக்கு தேக சம்பந்தத்தில் இன்னும் பற்றுதல் போல. அதனால தான் என் வீடு, என் மக்கள், என் மனைவி, என் பொண்டாட்டி அப்படின்னு அதே மனோபாவத்தில் இருக்கும். சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா வித்யா வினய சம்பன்னே பிராமணே. ஆத்மாவை பார்த்துட்டான்னா வேற எதையும் பார்க்க மாட்டான். ஆத்மாவை புரிஞ்சுட்டான்னா வேற எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேக ஆத்ம யாதாத்மியம், தேகம் என்பது நமக்கு தேவையில்லை. தேகத்துடைய அவசியம் நமக்கு கர்மாக்கள் பண்ற பரியந்தம் தான். அதுக்கப்புறம் ஆத்மா தான் முக்கியன்றத ஒருத்தன் தன் தேகத்தில் இருக்கும் பொழுதே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சுட்டான்னா அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். எந்த துக்கமோ எந்த சுகமோ அவனுக்கு பிரதிபந்தகம் இல்லை. First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books written by Dr. Sri A.P.N. Swami in Tamil, Kannada and English, are available for free download on apnswami.wordpress.com. அப்ப அழியாத ஆத்மாவை குறிச்சு நீ அவஸ்தைப்படுற?
அழியாத ஆத்மாவை குறித்து நீ ஏன் கவலைப்பட போற? அதை நீ என்ன பண்ணாலும் அழிக்க முடியாது கண்ணா. நீ என்ன பண்ணினாலும் தேகம் டீகம்போஸ் ஆயிடும், போயிடும். நீ என்னதான் தைலம் தடவி வச்சிருக்க, அதை போட்டு வச்சிருக்க, மூடி போட்டு வச்சிருக்க, ஃப்ரீசரில் வச்சிருக்கேன், பாக்ஸில் வச்சிருக்கேன், என்ன அது டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும், சுருங்கிட்டே இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தேகம் மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதி ஜீவித முச்சதே புரி. காளிதாஸ் மகாகவி சொல்லுவான், ஒரு வஸ்துவுக்கு மேனுஃபேக்சரிங்கிறது உண்டானா டெஃபினட்டாக அதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. வேற எதுக்கு உற்பத்தின்றது கிடையாது, எதுக்கு மேனுஃபேக்சரிங் கிடையாதோ அதுக்கு நாசம் கிடையாது. இந்த உலகத்தில் மேனுஃபேக்சரிங்கிறது இல்லாத ஒரே வஸ்து ஆத்மா. நித்தியம் நித்யா சர்வகதா அப்படின்னு பேர் அவனுக்கு ஆத்மாவுக்கு. சர்வகதா எங்கும் பரவி இருப்பவன்னா விபு இல்லை, எங்கும் பரவக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் அர்த்தம். இந்த ஆத்ம லட்சணத்தை தான், இந்த தேக ஆத்ம விபாகத்தை தான் பெருமாள் இப்போ உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் பேஸ், இதுதான் சோர்ஸ். இதை வச்சுட்டு தான் கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, எப்படி கர்மயோகத்தை பண்ணணும், கர்மயோகத்தினால உனக்கு ஆத்ம ஞானம் எப்படி உண்டாகும். வேற ஆத்ம ஞானம் அடைஞ்சதுன்னா நீ அந்த ஆத்ம ஞானி கைவல்ய நிலையை எப்படி அடைய முடியும், அதுக்கு மேல பக்தி யோகத்துக்கு அவன் எப்படி போக முடியும். இப்படி பல கேள்விகள் பகவத்கீதை முழுக்க பரவி இருக்கு. அதுலேயே அர்ஜுனுக்கு 3வது அத்தியாயத்தில் கன்ஃபியூஷன் வந்துடுறது. தான் கெயின் பண்ணது, தான் கேதர் பண்ணது சரிதானது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறான். எதை சொன்னாலும் தலையாட்டிகிட்டே இருந்தால் ஆச்சாரியாளுக்கு பிடிக்காது. நாம் சொல்கிறது இவன் புரிஞ்சுட்டு இருக்கானா, அதை கரெக்டாக இவன் வேல்யூ பண்ணியிருக்கானா, இது கரெக்டாக அவனுக்கு போய் ரீச் ஆயிருக்கா அப்படின்னு அவன் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுவான். அதே மாதிரி தான் 2வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தினுடைய பெருமையை சொன்னான். உடனே ஆத்ம தத்துவத்தை சொன்னான் பெருமாள். மறுபடியும் கன்க்ளூஷனில் வரைச்சே கர்மயோகத்தை சொல்லி கன்க்ளூஷன் பண்ணான் பெருமாள். அந்த சார்ட் போர்டு கர்மயோகத்தை சொல்லி கன்க்ளூட் பண்ணான் பெருமாள். அப்போ அர்ஜுனன் 3வது அத்தியாயத்தில் கேட்டான், வியாமிஸ்ரேனேவ வாக்கியன புத்தி மோகைய செய்வமேனா. ஏன் இப்படி கேட்டா, சுவாமி கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்ததுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியே, அப்ப எனக்கு அதை சொல்லக்கூடாதா அப்படின்னா, தப்புடா. 7 மாடி கட்டணும், 7 மாடி கட்டணும். ஒருத்தங்கிட்ட 4 கிரவுண்டு நிலைமை இருக்கு. அந்த 4 கிரவுண்டில் பில்டர் கிட்ட போய் கேட்குறான், 7 மாடி கட்டணும், எவ்வளோ நாள் ஆகும்? அவன் சொல்கிறான், சார் எப்படியும் ஒரு 1 இயர் ஆகும் சார் 7 மாடி கட்டுறதுக்கு. 1 இயர் ஆகுமா? சரி பரவாயில்ல, அதை பற்றி இல்லை, நீ முதல்ல எனக்கு 7வது மாடி கட்டிடு, அதுக்கப்புறம் கீழே கட்டு. சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்லை? கீழேருந்து 1 2 3 4 5ன்னு எடுத்துட்டு போனா தான் 7வது மாடி கட்ட முடியுமே தவிர்த்து, எடுத்த உடனே 7வது மாடி கட்டுனா எப்படி கட்ட முடியும்? சரி இப்படி யோசிக்கலாமா என்ன, 7வது மாடி தான் எனக்கு வேணும், I am looking for 7th floor. ஸோ 7வது மாடி வரல கட்டிட்டான். 1 2 3 4 5 6 7 கட்டிட்டான். நான் 7வது போய் செட்டில் ஆயிட்டேன். அப்போ கீழே இருக்கிற 6 மாடி இடிச்சு தள்ளிடலாமா? கர்மயோகத்துடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் சொல்லப்படும். நான் பெரிய ஞானி, நான் பெரிய ஞான யோக நிஷ்டன், எனக்கு எல்லாம் அப்படியே வந்துடுது, அப்படி உட்காந்துனா அப்படியே நம்மாழ்வாருக்கு 108 திவ்யதேசத்து பெருமாள் சேவை சாதிச்ச மாதிரி சேவை சாதிப்பார். அமக்களம் பண்ணாதே நான் பெருமாள். கர்மனே வகை சம்சித்தி மாஸ்திதாக ஜனகாரியம். மகான்கள்லாம் கூட கர்மயோகத்தை பண்ணியிருக்கா. நித்திய நைமித்திக கர்மாக்களை எக்காரணம் கொண்டும் பரித்தியாகம் பண்ணக்கூடாது. நோ எக்ஸம்ஷன், நோ எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன் கிடையவே கிடையாது. பண்ணணும்னா சாஸ்திரத்தில் ஹவ் ஒய் கிடையாது. சாஸ்திரத்தில் நம்மளும் வாழ்க்கை. இங்கே பகவத்கீதை யார் கேட்க வந்திருக்கா? சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிற நாம தானே உட்காந்துருக்கோம். அங்கே 1000 பேர் போயிட்டு இருக்கா ரோட்டில். அவளுக்கு பகவத்கீதைக்கு சம்மந்தம் உண்டா? இல்லை நாம் போய் அவகிட்ட பகவத்கீதையை பற்றி பேச போகிறோமா? ஏன்னா அவளுக்கு சாஸ்திரம் நம்பிக்கை கிடையாது. நமக்கு சாஸ்திர விஸ்வாசம் இருந்ததுன்னா நம் வர்ணாசிரம தர்மங்களுக்கு உட்பட்டுத்தான் நாம் நடக்கணும். அதை அதிக்கிராந்தம் பண்ணக்கூடாது, அதை மீறிட காரியம் நம்ம பண்ணக்கூடாது. இது பகவத்கீதையில் வலியுறுத்தப்படக்கூடிய விஷயம். நாளைக்கு ஆத்ம தத்துவம்னா என்ன, தேக தர்மம்னா என்ன, அழியக்கூடியது எது, அழியாதது எது, எப்படி அழிக்க முடியுமா அழிக்க முடியாதா, அந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். நாளைக்கு அடியேனுடைய உபன்யாசம் பூர்த்தியாகிறது.
அடியேந்து நாளைக்கு பூர்த்தியாகுது. அதுக்கு பிறகு மறுநாள் த கான்செப்ட் ஆஃப் பகவத்கீதா இன்னும் நல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட அவர் அமோக சக்கரவர்த்தி இங்கிலீஷில் உபன்யாசம் பண்ண போகிறார். அதே மாதிரி அதற்கு மறுநாள் ராமாயணத்தின் பரமசாரமான அபயப்பிரதான சாரம் கன்னட உபன்யாசம் அவர் பண்ண போகிறார். நமக்கு கன்னடா பருதில்லை. நீங்கள் தமிழ் பேசினாலும் சகிச்சுக்கலாம், நான் கன்னடம் பேசினா சகிக்கவே சகிக்காது. அதனால் நான் எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் போட்டுட்டேன், ப்ராக்ஸி போட்டுட்டேன். அதனால் அவர் உபன்யாசம் பண்ண போகிறார். வியாழக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் உபன்யாசம் முடிஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு காலத்தில் திருக்கள்ளம் சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை புஷ்யம். பரதன் மாதிரி அந்த சுவாமி கீதைக்காகவே அவதரித்த மகான் அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம். அதனால் அன்னைக்கு காலத்தில் மாஸ் கீதா சாண்டிங், மாஸாக எல்லோரும் கீதை சொல்ல போகிறோம். பகவத்கீதா யஜ்யம் நம்ம கிருஷ்ணன் கோவில் அர்ச்சகர்கள்லாம் ஸ்ரத்தையோடு பண்ண போகிறா. வாசுதேவ துவாதசாட்சரத்தோடு அந்த யஜ்யம் நடக்க போகுது. யஜ்யம் பூர்த்தியாகி பெருமாள் பிரசாதத்தோடு எல்லாரும் சௌக்கியமாக போயிட்டு சாயங்காலம் உபன்யாசத்துக்கு வந்துடணும். இது அடுத்தது நமக்கு ரொம்ப பிரசித்தமானது, எல்லா வருஷமும் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியது. பெங்களூரில் டிசம்பர் 25 ஒரே டார்கெட் தான். என்ன? மல்லேஸ்வரம் வேணுகோபால சுவாமி கோவிலில் பாதுகா சகஸ்ர மகோத்சவம். அதுதான் டிசம்பர் 25. ஸோ எல்லாரும் பாதுகா சகஸ்ர மகோத்சவத்தில் கலந்துக்கோங்க. அந்த பாதுகா சகஸ்ர மகோத்சவத்துக்கு முன்னாடி 23, 24 2 நாள் இதே டயஸில் இதே சபையில் அடியேரிடத்தில் காலக்ஷேபம் பண்ணக்கூடியதான சில வித்தியார்த்திகள் கூட இன்னும் சில பெரியோர்கள் இவா எல்லாரும் பாதுகா சகஸ்ரத்தை பற்றி ஒரு சதஸ், பாதுகா சகஸ்ர விஷயமான ஒரு சதஸ். ஒவ்வொருத்தர் பாதுகா சகஸ்ரத்தில் வரக்கூடிய சில அபூர்வமான விஷயங்களை அவள் ஒரு உபன்யாச ரீதியில் பண்ணுவாள். சில கேள்விகள் வந்தால் அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நடக்கும். நம்ம பரத் பட்டர், அமோக சக்கரவர்த்தி இந்த மாதிரி எல்லாரும் கலந்துக்க போகிறோம். ஸோ 23, 24 அவசியம் கலந்துக்கும்போ 25 அன்றைக்கு காலத்தால் கிராண்டான பாதுகா சகஸ்ர உற்சவம் நடக்குது. இப்போ 2-3 பேர் இன்றைக்கி உபன்யாசம் ஆரம்பிக்கிறோம். என்கிட்ட வந்து சொன்னோம், நாங்கள் கீதா யஜ்யத்துக்கு என்ன பண்ணணும், கீதா யஜ்யத்திற்கு எந்த விதத்திலும் நீங்கள் உதவி செய்யலாம், அதாவது பங்கெடுத்து கொள்ளலாம். நம்ம பட்டர், நவநீத பட்டர் அவரை போய் பார்த்தீங்கன்னா யார் யாரால் என்னென்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ அந்த கைங்கரியத்தை அவரிடத்தில் தெரிவிச்சேன்னா அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஸோ வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கீதா யஜ்யத்தில் யாரெல்லாம் எந்த விதத்தில், ஏன்னா பெரும்பாலும் இப்போ என்ன அப்படி கேட்டால் திரவியங்களுக்கு ஒன்றும் குறவு கிடையாது. தேனோ பாலோ தயிரோ பழங்களோ பெருமாள் அனுகிரகத்தில் வந்துட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் சில விஷயங்கள் தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு அது அவர் நவநீத பட்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே மாதிரி இந்த வருஷம் பாதுகா சகஸ்ர உற்சவத்தில் போன வருஷம் சிறிய திருவடி பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தோம். இந்த வருஷம் கருத்மான பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க போகிறோம். அது விவரமும் நாளைக்கு சுதர்சன் வருவார். அப்புறம் நம்ம பட்டர்லாம் இருக்கா, பவ பட்டர்லாம் இருக்கா, அவகிட்ட கேட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு சொல்லுவாள். அவசியம் எல்லோரும் நாளைக்கு அது அடுத்த நாள் கண்டினியூஸாக எல்லா உபன்யாசத்துலையும் கலந்துக்கணும்னு உங்கள் எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமரீதவந்தம் வத்சாபிஜாரபுருஷாம் வரண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் நமாமி நித்யம் சிவதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. அஸ்மத்குருப்யோ நமः. நம்ம பகவத்கீதைக்கு இங்கிலீஷ், கன்னடா அற்புதமாக ஸ்ரீனிவாசரங்கன் சுவாமி புஸ்தகம் போட்டிருக்கார். அவசியம் எல்லாரும் அதை வாங்கிக்கணும். நாளைக்கு வரைச்சா ஒரு 10 புஸ்தகம் கொண்டு வந்தால் இங்கேயே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதை எதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாருங்கள். ரொம்ப உபகாரமான புஸ்தகம். இன்றைக்கி அதை ஒரு தடவை ஓட்டினதுனால தான் இன்றைக்கி உபன்யாசமே நான் பண்ணினேன். அந்த சுவாமியுடைய தானே அந்த ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு வந்து இன்றைக்கி உபன்யாசம் நான் என் புஸ்தகம் வரும் பார்க்கல. அந்தளவுக்கு ரொம்ப பரம பிரயோஜனமாக இருக்குது. அதே மாதிரி ரகசியத்திரை சார்ந்ததுக்கு அந்த சுவாமி ரொம்ப பிரயோஜனமாக எழுதியிருக்கு. அதனால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.